மேடம் சர்ஜரி முடிஞ்சிடுச்சு, ரெக்கவர் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது மேடம். டாக்டர் வந்து எல்லாமே சொல்வாங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்று புரியலக்கா. இவ்வளோ தூரம் ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? உடம்புக்கு முடியலாம் சொல்லியிருப்பாங்களே, என்னத்தை சொல்ல? ஒருவேளை உடம்பு முடியலன்னு சொல்ல வரப்ப விழுந்துட்டாங்களா, இல்லை ரொம்ப முடியாம போயிடுச்சா? ஒண்ணுமே புரியலையேக்கா. இல்ல சித்தி, அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க ஏதோ நடந்திருக்கு, அவங்கள வேணும்னு யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? யாரு என்ன செய்ய முடியும்? இல்ல சித்தி, அந்த அறிவுக்கரசி இல்ல அந்த ஆளு, அவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. அம்மாவை ஏதோ பண்ணிருக்காங்க. நீங்களாம் பொறுமையா போனதுதான் சித்தி தப்பு. அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட கருணையே காட்டாம ஜெயில வச்சிருக்கணும். நீங்க இறக்கப்பட்டு ஜாமீனுக்கு ஒத்துக்கிட்டதுதான் பெரிய தப்பு. அவங்களுக்கெல்லாம் கருணையே பார்த்துருக்க கூடாது. நான் பேசாம இருந்தது அதெல்லாம் அம்மாக்காக மட்டும்தான். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அந்த ஆளுதான் அம்மா ஏதோ பண்ணிருக்கான். தர்ஷினி, அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி சொல்ற? இல்லன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சித்தி? அவர் செய்யலன்றது எப்படி சொல்லுவீங்க? எப்படி வேணும் இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அறிவுக்கரசியோ இல்ல அந்த ஆளு தான் அதுக்கு காரணம். சரி, அப்படி யாராவது ஏதாவது செஞ்சிருந்தா டாக்டர் அதை சொல்லியிருப்பார்ல. காயம் இருக்கும் இல்ல மண்டையில அடிபட்டிருக்குன்னா அதையாவது சொல்லியிருப்பாங்களே. அவங்களும் என்னவும் சொல்லவே இல்லையப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது சித்தி. ஆனா அம்மாவுக்கு மத்தவங்களாலதான் எல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது.